Hello friends, welcome to Radha Tailoring Vlogs. First பட்டி எப்படி கட் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்க கட் பண்ணீங்க அப்படினா first blouse-ஓட மெஷர்மென்ட் வந்து நம்ம எடுத்து வெச்சுக்குவோம் இல்ல. அப்ப blouse-ஓட மெஷர்மென்ட் எடுத்து வைக்கும்போது பட்டியோட மெஷர்மென்ட்டும் நம்ம எடுத்து வெச்சுக்குவோம். இப்போ 3 2 2 அப்படினா 3 அப்படிங்கிறது பட்டின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த 3 அப்படிங்கிறது ஹூக் சைடுல வர்றது. இந்த 2 சைடு பட்டி அப்படிங்கிறது வந்துட்டு சைடுல ஜாயின் போடுவோம்ல பேக்கும் ஃப்ரண்ட்டும் அந்த ஏரியாவுல வர்ற பட்டியோட அளவு. இது வந்து சென்ட்ரல் இருக்கிற பட்டி. சென்ட்ரல் இருக்கிற பட்டி வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க வேணாம். நம்ம கர்வ் வந்து எப்படி வருதோ அந்த பாடியை பொறுத்து கர்வ் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுல வந்து நான் 3/4 இன்ச் ஸ்கேல் எடுத்திருக்கேன். இது வந்து காமன் எல்லாத்துக்குமே. வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேலோட அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதுல இருந்து 3 இன்ச் வந்து ஹூக்கோட சைடு பட்டி இல்ல அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 3 + 1. 1 இன்ச் வந்து மேல 1/2 இன்ச் கீழ 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும். சோ 3 + 1 4 இன்ச்சா இங்க ஒரு மார்க் பண்ணிருக்கேன். சேம் அதே 4 இன்ச்ல இங்கும் ஒரு மார்க். ஓகேவா? இப்போ அது வந்து சேம் லைன் கோடு. அது அப்புறமா சொல்றேன். அப்புறமா சைடு பட்டி வந்து 2.5 இன்ச். அந்த 2.5 இன்ச் பிளஸ் இன்னொரு இன்ச். ஏன்னா மேல ஜாயிண்ட்டுக்கு பாதி கீழே இதுக்கு 1/2 இன்ச் வேணுங்கிறதுனால பிளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். 3.5 இன்ச்ல இங்க ஒரு மார்க், சேம் அதே இடத்துல இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுல இருந்து ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து 3/4 இன்ச் கீழே ஒரு மார்க், சேம் அதே மாதிரி இங்க இருந்து 3/4 இன்ச் கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 3 சைடுமே 3 பாயிண்ட்டும் ஈவனா இருக்கு. இது 4 இன்ச். இது வந்து எட்ஜ்ல இருக்கிறதுனால புள்ளிங்கிறது தெரியல. சோ இது எட்ஜ்ல இருக்கு 4 இன்ச் அப்படிங்கிறது ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். அதாவது நம்ம போட்ட லைன்ல இருந்து 4 இன்ச். ஓகேவா? 4 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் தள்ளி கீழே ஒரு மார்க். இங்க இருந்து 3/4 இன்ச் கீழே. சேம் இதே மாதிரி தான். இங்க 4 இன்ச், இங்க 3.5 இன்ச். அதே மாதிரி மேல இருந்து 3/4 இன்ச் கீழே. ஓகேவா? போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லைன்ல வைக்கிறோம். ஏன்னா இதுதான் ஹூக் சைடு, இது சைடு சீம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வைக்கிறோம். இது வந்து எட்ஜ்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வைக்கிறோம். இதுதான் ஹூக் சைடுல வரப்போகுது அப்படிங்கறதால இங்க இருந்து இது வரைக்கும் மட்டும் நான் லைன் போட்டுக்கிட்டேன். இந்த பக்கம் லைன் தேவைப்படாது. ஏன்னா இது வந்து இந்த சைடுலேக்கான அளவு. அடுத்தது கீழே 2.5 இன்ச்ங்கிறது 3.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணும்ல. சோ அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்கேல இது சைடு சீம் இல்லையா? சோ சைடுல மட்டும் தான் தேவைப்படும். சோ சைடுல ஒரு மார்க், ஒரு லைன் போட்டுக்கிறோம். 3/4 இன்ச் கீழே இந்த ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து 3/4 இன்ச் கீழே இப்படி வச்சுட்டு இந்த ஏரியா எங்க வரப்போகுது அப்படின்னா அந்த கர்வ் இருக்கும்ல கீழே பட்டியோட கர்வ் அந்த இடத்துல வரப்போகுது. ஸோ அதனால சென்டர்ல மட்டும் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன், 2 சைட்லயும் இல்லாம. ஓகே, பக்கா. இப்போ வந்து பட்டியோட அளவு உயரம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 லைனும் எடுத்தாச்சு. இப்போ பட்டி எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட்டிங் போட்டு வச்சிருப்போம். கரெக்டா? இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை தான் இந்த பட்டியோட ஜாயின் பண்ண போறோம். ஸோ இது ஹூக் சைட்ல வர்றத இந்த பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இப்படி கரெக்டா அது இருக்கிற இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த புள்ளி வச்சுட்டு இதை அக்கட் எடுத்துக்கலாம். அக்கட் எடுத்ததுக்கு அப்புறமா தள்ளி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து 1/4 இன்ச் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு இதுதான் மெயின் பாயிண்ட். ஏன் இந்த 1/4 இன்ச் தள்ளி எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெச் ஆகும். தைக்கும் போது இது ஸ்ட்ரெச் ஆகும். பட்டி வந்து கெட்டியா இருக்கிறதுனால பெருசா ஸ்ட்ரெச் ஆகாது. அந்த 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். ஸோ அதனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் தள்ளி எடுத்துக்கிறோம். அடுத்த மார்க். இந்த 2 மார்க்கும் புரிஞ்சுதா? இது வந்து ஆக்சுவல் மார்க், இது வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். இப்போ இதைத்தான் இங்க ஜாயின் பண்ண போறோம். ஓகே, இதை இங்க ஜாயின் பண்ணிட்டு இதோட ஆக்சுவல் மார்க் பாயிண்ட்ல இந்த சைட் சீமோட ஆக்சுவல் பாயிண்ட்ல ஒரு புள்ளி மட்டும் வச்சுக்கிறோம். இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா. இது என்னத்துக்கு? இதே மாதிரி இங்க ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அதனால இங்க ஒரு 1/4 இன்ச் தள்ளி எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த சைட்ல ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் உள்ள எடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பட்டியோட கர்வ் வந்து இதோட நின்றுணும். இப்படிதான் எடுத்திருக்கிறேன். இந்த பட்டியோட ஸ்ட்ரெயிட் வந்து இப்படிதான் எடுத்திருக்கிறேன். சிலர் வந்து இப்படி எடுப்போம், சில பிளவுஸ்க்கு இப்படியும் எடுப்போம். ஸ்ட்ரைட்டா கட் பண்ணும்போது இங்கிருந்து பட்டியில இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கிருந்து இப்படி கட் பண்ணுவோம். கரெக்டா? இந்த மாதிரி கட் பண்ணுவோம். ஏன்னா ஃப்ரண்ட் பீஸ் வரையும் போதே நம்ம இப்படி வரைஞ்சிருவோம். ஸோ இது இப்படி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இங்கிருந்து இப்படி எடுக்க வேண்டி வரும். ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிருந்து இதையும் ஸ்ட்ரைட் பண்ண வேண்டி வரும். இது வந்து ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன வரலாம் அப்படிங்கிறதுனால இங்கேயும் ஆக்சுவல் மார்க்ல இருந்து இங்க 1/2 இன்ச் தள்ளி ஸ்ட்ரைட் வந்துடணும். இங்கிருந்தே ஸ்ட்ரைட் ஸ்டார்ட் ஆயிடணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 1/2 இன்ச் தள்ளி இங்கிருந்து 1/2 இன்ச் முன்னாடியே இந்த ஸ்ட்ரைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். எல்லா பிளவுஸ்க்கும் ஒரே மாதிரி அக்யூரேட்டா மேட்ச் ஆகிறது இல்லை. ஸோ அதனால இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம அட்வான்ஸா எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுல இருந்து இப்போ இதுதான் வந்து இதோட ஆக்சுவல் பாயிண்ட். ஓகே, இப்போ இதுதான் இதோட ஆக்சுவல் பாயிண்ட். இதுல இருந்து 1/4 இன்ச் ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னு கெஸ் பண்ணி இதுல இருந்து எடுத்துக்கிறோம்.
இப்போ இதுதான் ஆக்சுவல் பாயிண்ட். ஓகேவா, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். இதுதான் வந்து இதோட ஆக்சுவல் கட்டிங் மார்க். இது வந்து ஆக்சுவல் கூட கிடையாது, இதுதான் ஆக்சுவல் கட்டிங். இதுலேருந்து ஒரு அரேஞ்ச் இதுக்கும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கடைசியில் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆக்சுவல், இதில் இதுதான் ஆக்சுவல், இதில் இங்கே தான் ஆக்சுவல் இருக்குது. ஸோ தைக்கும்போது இந்த கட்டிங்கில் தைக்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. டாட் பிடிக்கும்போது எவ்வளோ போகுது அப்படின்னு தெரியாது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதுதான் ஆக்சுவல் மார்க்கு. இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் பட்டியை சேர்த்து வைக்கிறோம். எதுக்காக அப்படின்னா இதுவும் இதிலிருந்து இது வரைக்கும் தான் நான் சேர்த்து வச்சுருக்கோம். இதிலிருந்து இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. இதுவும் ஸ்டிச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதையும் 1/2 இன்ச் எடுத்துக்கிறோம். ஓகேவா, நம்ம ஸ்கேல் அளவுக்கு இடம் போட்டோம்ல, இதிலிருந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ இது தேவையில்லை, பட்டிக்கு வந்து இந்த பிளேஸ் தேவையே இல்லை. இவ்வளோதான் நம்ம பட்டி வரப்போகுது. ஓகேவா, இப்போ 1/4 வெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1/4 வெஸ்ட் அப்படிங்கிறது இடுப்பளவில் 4ல் 1 பங்கு, 28ல் 4ல் 1 பங்கு 7/4 வருது. ஸோ அந்த 7/4ல் ஒரு 1/2 இன்ச் இங்கே தையலுக்கு போகுமா, 7/4. ஓகேவா, 7/4 இங்கே இதுதான் ஆக்சுவல். இந்த கிராஸ் வந்து மறுபடியும் எடுத்தது தான், இதுதான் ஆக்சுவல் லைனு, ஃபஸ்ட் போட்ட லைனு. ஸோ இதிலிருந்து 7/4 நான் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு மார்க். ஓகே, இங்கே இருந்து 2 இன்ச்சில் ஒரு மார்க். நமக்கு சீமுக்கு வந்து 1/2 இன்ச்சாக தேவை. பட் இங்கே வந்து 1/2 இன்ச் சேர்த்திருக்கோம், ஏன்னா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் சேர்த்திருக்கோம். சீமுக்கு இவ்வளோ தான் தேவை, பட் இங்கே இவ்வளோ சேர்த்திருக்கோங்கிறதுனால இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிறோம். ஆக்சுவல் இவ்வளோ தான், இங்கே ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிறோம். ஓகேவா, இங்கிருந்து 1/2 இன்ச் சேர்த்ததுக்கப்புறமா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ பேலன்ஸ் 1/2 இன்ச்சுக்கு பக்கமாக இருக்குது. ஓகேவா, 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குது, நம்ம 1/2 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம். அந்த 1/2 இன்ச்சில் இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி ரொம்ப பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல குத்திக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கும். ஸோ 1/2 இன்ச்சுக்கு மேலே நம்ம தள்ளக்கூடாது. ஸோ 1/2 இன்ச் வந்து இங்கே கிராஸ் எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பட்டி இங்கே இப்படி தானே ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக வரும். தெரியுதா, இப்போ இது ஸ்ட்ரெயிட் கிடையாது. இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இது ஸ்ட்ரெயிட் கிடையாது, இந்த லைன் தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த 1/2 இன்ச் வந்து தள்ளி எடுக்கிறோம் உள்ள. ஓகே, இங்கே 1/2 இன்ச் தள்ளி எடுத்ததுக்கு அப்புறமா தான் தள்ளி எடுத்து இந்த லைனை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ இதுவும் நமக்கு தேவை கிடையாது, ஆக்சுவல் லைன் இதுவும் தேவை கிடையாது. ஓகே, இப்போ இங்கிருந்து தான் நமக்கு 7/4 தேவைப்படும். 7/4. ஓகே, அதுக்கப்புறமா 2 இன்ச். புரியுதா, 1/2 தான் சீம் அலவன்ஸ், இன்னொரு 1/2 இன்ச் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறதுனால கடைசியில் தைச்சதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 இன்ச் சேர்த்துருக்கோம். ஸோ இதை இப்படியும் எடுக்கலாம். இங்கே 1/2 இன்ச்சை கட் பண்ணிட்டோம், ஏன்னா இங்கே பேலன்ஸ் வந்து 1/2 இன்ச் வந்துச்சுல்ல. இந்த 1/2 இன்ச்சில் இங்கே 1/2 இன்ச் எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கே 1 இன்ச் எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த பேலன்ஸ் இருக்கிற 1 இன்ச் எடுத்துகிட்டு இதை வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பார்ட்டும் தேவையில்லை. ஓகே, இப்போ இதுதான் ஆக்சுவல் பட்டி. இப்போ இந்த கர்வ் மட்டும் நம்ம வந்து வரையணும். இந்த கர்வ் வரைகிறதுக்கு நம்ம பெருசாக ஒன்றுமே மெனக்கிட வேண்டாம். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த உள்ளே வச்சோம்ல 1/2 இன்ச் உள்ள, இங்கிருந்தே ஸ்ட்ரெயிட் வரணும்னு சொன்னோம்ல, இந்த கர்வ் வந்து இதோட முடிஞ்சிடணும். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வருது, கொஞ்சமாக அப்படியே கையிலேயே பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கையிலேயே பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கையிலேயே இப்படி மார்க் பண்ணுவோம்ல ஸ்லீவுக்கெலாம், அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இங்கிருந்து ஸ்ட்ரெயிட் வந்துடணும். நம்மளுக்கு ஃப்ரீ ஹேண்டாக எடுக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி இங்கே வந்து கொஞ்சமாக கர்வ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இங்கே கொடுத்தாலும் ஓகே, இங்கே கொடுத்தாலும் ஓகே. உங்களுக்கு எந்த இடத்துல கர்வ் வருது அதோட ஸ்மூத்தாக ஃபினிஷ் ஆகும்ல, அந்த மாதிரி ஸ்மூத்தாக டர்ன் பண்ணணும். ஸ்மூத்தாக டர்ன் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை வந்து பட்டியை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 1/4 இன்ச்சில் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு புள்ளி மேலே வரலாம், ஒரு புள்ளி 1/4 இன்ச் கீழே போகலாம். அது வந்து ப்ளவுஸோட இந்த லைன்ஸை பொறுத்து அது மாறும். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு இது வந்து காமனாக மேக்ஸிமம் அளவுக்கு வந்து இதுதான் வரும். ஆக்சுவல் பட்டியோட அளவு, அதிலிருந்து 3/4 இன்ச் கீழே சைடு சீமோட அளவு, இதெல்லாம் கரெக்டாக வச்சு லைன் போட்டதுக்கப்புறமா சைடு சீமோட அளவு, ஒரு வேளை சைட்லேயும் 3 இன்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த லைன் இங்கே வராது, இங்கே வரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த கர்வ் இப்படி போகும். இப்படி போகும்போது இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வைக்கும்போது இதோட பெண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பட்டி வரையணும். இப்போ இந்த பட்டியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி ஒரு அளவில் இருக்குது, முன்னாடி அளவில் இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பட்டியில் வந்துட்டு பின் பண்ணிக்கலாம். ஓகே,
அப்போ தான் 2 பீஸும் மூவ் ஆகாமல் இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம நெக்குக்கு வைக்கிற கேன்வாஸ் தான். இதுக்குன்னு தனியாக கேன்வாஸ் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்துட்டு அதை ட்ரை பண்ணல இன்னும். இதுவே வந்து சூப்பராக இருக்குது. ஃபுல் வைட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக சிந்தட்டிக் சாரியில் ரொம்ப லேசான சாரியாக இருந்தாலும் சரி, அது வந்து இது பட்டிக்கு சூப்பராக இருக்குது. நானே என்னோடய ப்ளவுஸ்க்கும் வச்சு ஸ்டிச் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து சூப்பராக இருக்குது. காட்டன் ப்ளவுஸாக இருந்தாலும் ஓகே தான். இது வந்து சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சைடில் வரும் அப்படிங்கிறதால இது சைடில் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த சைடில் மார்க் பண்ணி பழகிருந்தீங்கன்னா நீங்கள் ஹூக் சைடோட மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாட்ச் போட்டிங்க அப்படின்னா நம்ம பட்டியை வந்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த சைட்லேயும் 3 இன்ச் வந்து இந்த சைட்லேயும் பட்டி 3 இன்ச் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு சைடில் மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிறதுனால என்னோட பழக்கம் சைடில் மார்க் பண்ணிக்கிறேன், நாட்ச் போட்டுக்கிறேன். உங்களோட பழக்கம் இந்த பக்கம் தான் நாட்ச் போடுவீங்க அப்படின்னா இந்த பக்கம் கூட நாட்ச் போட்டு ஒரு அடையாளத்துக்காக தான் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் பின்னை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நாட்ச் எதுக்காக போட்டேன் அப்படின்னா, இப்படி வச்சிட்டேன் அப்படின்னா இது இந்த சைடில் இருக்கணும், இது இந்த சைடில் இருக்கணும். நாட்ச் பண்ணாத ஏரியா ரெண்டும் இப்படி இருக்கணும். ஸோ அதுக்காக மார்க்கிங்காக தான். அவ்வளோதான். இதை வந்துட்டு லைனிங் மேலே வச்சுட்டு நான் அயன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய பட்டி வந்து ரெடி. இந்த கேன்வாஸ் கொடுத்து தைக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டியோட வேலை முடிஞ்சிச்சு. 12 நிமிஷம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.